ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை வைத்து தூங்க போகிறோம் அல்ல. என்ன பண்ண போகிறோம்? நீங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்ன தியானிக்க போகிறீங்க? தேவனோட வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இந்த வார தோரா பகுதிகளை நீங்க வாசிச்சீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தினுடைய ஷபாத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் திக்வா. அது திக்வா சொல்லுங்க. திக்வா என்றால் ஆங்கிலத்துல ஹோப், தமிழ்ல நம்பிக்கை. சொல்லுங்க. திக்வா என்றால் எபிரேய மொழி. எபிரேய மொழியில திக்வா என்றால் நம்பிக்கை, ஆங்கிலத்துல ஹோப். வேதாகம நம்பிக்கை என்றால் என்ன? வேதாகம நம்பிக்கை என்றால் என்ன என்பதை குறித்துதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். வசனங்களுக்கு முன்பாக போகிறதுக்கு முன்னாடி தேவனிடத்துல நாம ஒப்புக்கொடுத்து வார்த்தைகள் நமக்குள்ளாங்க கூறும்படிக்காக, கனி கொடுக்கும்படிக்காக அவரை நோக்கி பார்ப்பீர்கள். அன்பு தகப்பனே, பரலோகத்திற்கு தான் வாக்கி தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக தங்கி பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக வார்த்தைகளின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்கள் நாங்கள் நடந்து இதன்படி செய்து வார்த்தையின்படி செய்து மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்க. வார்த்தைகளை கேட்டுவிட்டு இதன்படி செய்யாதவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. வார்த்தைப்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்க. லிதியாளின் இருதயத்தை திறந்தது போல வார்த்தைகளை கேட்கும்படியாக இருதயத்தை திறந்து வார்த்தைகள்ல வேரூன்றி நின்று கனிதல் மரமாக எங்களை பயன்படுத்துக. விஸ்வாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சரி, என்ன தலைப்பு சொன்ன? எபிரேய மொழியில திக்வா. ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி தேவனுடைய எபிரேய மொழிக்கு என்ன இருக்கு? அர்த்தம் உண்டு. திக்வா நம்பிக்கை என்று நம்ம உள்ள ஆராயும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை டீப்பா தியானிக்கும் பொழுது நமக்கே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் டீப்பா தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே வாட் இஸ் பிப்ளிக்கல் ஹோப் என்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதாகம நம்பிக்கை என்றால் என்ன? வாசிக்கலாம். சங்கீதம் 71 வசனம் 71 அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 71 5வது வசனம். வாசிக்கலாமா? யாவே அடோனாய், நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். என்ன? யாவே அடோனாய், நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். தமிழாக்கத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் உண்மையான வேதத்தினுடைய மொழியில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எபிரேய மொழியில நம்ம வாசிப்போமே ஆனால் நம்பிக்கை. அப்படின்னா ஆங்கிலத்துல பார்க்கும்பொழுது for the what my hope, O Lord God master, my trust from my youth அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்துல hope, trust என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க யாவே அப்படின்னா நீரே என் நோக்கமும் இருக்கு. இந்த நோக்கமும் தான் என்னது? நம்பிக்கை. இந்த நோக்கம் தான் நம்பிக்கை. இதுதான் திக்வா என்ற வார்த்தை. அப்ப இந்த ஹோப்புக்கும் ட்ரஸ்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்துல ஹோப்னா நம்பிக்கை, ட்ரஸ்ட்னாலும் தமிழ்ல பார்க்கும்போது ட்ரஸ்ட் ரெண்டுத்துக்கும் நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க.
ஹோப்புக்கும் நம்பிக்கை தான், ட்ரஸ்ட்டுக்கும் நம்பிக்கை தான் தமிழாக்கத்துல இருக்கு. அதுல டிஃபரன்ஸ், அதோட அதுக்கேற்ற அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது தமிழாக்கத்துல. ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நம்பிக்கை என்றால் வரப்போவதை குறித்து நம்பிக்கையா இருப்பது. நம்பிக்கை என்றால் என்னது? ஆங்கிலத்துல ஹோப் இருப்பது டிக்வா, அது வரப்போகிறதை குறித்து நம்பிக்கையா இருக்கிறது. சரியா? ட்ரஸ்ட் என்று இருக்குது. ட்ரஸ்ட் நான் ரெண்டு ஆங்கில வார்த்தைக்கும் ஒரே தமிழாக்கத்துல நம்பிக்கை தான். இப்ப இந்த ட்ரஸ்ட் என்ற வார்த்தைக்கு இவர் தான் நல்லவர், உண்மையுள்ளவர் என்று நம்புவது. நம்புவதுதான் ட்ரஸ்ட். நம்புவதுதான் என்ன சொன்ன? ட்ரஸ்ட், நம்பிக்கை. ரெண்டுத்துக்கும் ஒரே தமிழாக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இதாகும். ஆனால் நம்ம ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்ல நம்ம பார்த்தோம் ரெண்டுத்துக்கும் நம்பிக்கை, ஹோப்புக்கும் நம்பிக்கை, ட்ரஸ்டுக்கும் நம்பிக்கை தான். சரி, ஆனா எபிரேய மொழியில சிக்வா, என்கிறதான இந்த நம்பிக்கை என்ற வார்த்தைய நாம் விரும்பும் ஒரு காரியம் நடக்கக்கூடும் என்ற உணர்வு என்று நாம் நினைப்போல். ஆனால் நம்பிக்கை என்பது விரும்பியதை பெறுவதற்கான எதிர்பார்ப்பை குறிக்கிறது. நம்ம என்ன நினைச்ச ஃபர்ஸ்ட், நாம் விரும்புகிற ஒரு காரியம்னா நடக்க போகுது என்றதான உணர்வுதான் என்னது? நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இந்த டிக்வா என்ற எபிரேய மொழியில இருக்கக்கூடியதான அந்த வார்த்தை எதை சொல்ல, என்ன அர்த்தத்தை கொடுக்கிறதுனால் என்ன இருக்குது? நம்பிக்கை என்பது விரும்பியதை பெறுவதற்கான எதிர்பார்ப்பை குறிக்கிறது. ஒரு விஷயம் நடக்க போகுது, அதோடைய எதிர்பார்ப்பு, அதுதான் நம்பிக்கை என்று இந்த டிக்வா என்ற வார்த்தை சொல்லுது. இப்ப இந்த டிக்வா என்ற வார்த்தை அர்த்தம் என்னன்னா கயிறு, மெல்லிய கயிறு. என்னது? மெல்லிய ஒரு கயிறு, அதுதான் டிக்வான்ற அர்த்தம். இது தண்டு கூட வச்சுக்கிறாங்க, மெலிசா இருக்கிற ஒரு கயிறு. சரிங்களா? டிக்வானா என்னது? இது எதற்கு நம்பிக்கைக்கும் இந்த டிக்வாக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுதான் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். நம்ம தேவனுடைய வார்த்தை கொண்டு தியானிக்க போகிறோம் இல்லையா? மெல்லிய கயிறு. இந்த டிக்வா என்ற இந்த வார்த்தை கவா என்ற எபிரேய மூல கருத்திலிருந்து வருகிறது. கவால இருந்துதான் டிக்வா வந்துச்சு. சரிங்களா? அப்ப அதாவது அந்த கவா என்ற மொழி, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஒன்றாக பிணைக்கப்படுதல், சேகரித்தல், எதிர்பார்ப்பு, காத்திருத்தல் என்று அர்த்தம். இதெல்லாம் நம்ம இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது இதுல என்னென்ன அர்த்தம் இருக்கு? ஒன்றாக கயிறு என்ன இருக்கும்? கயிறு ஒன்னா பிணைஞ்சிருக்குமா? ஒரே இதுல இருக்குமா? பல இது இருந்தாலும் கயிறு ஒன்னா பிணைக்கப்பட்டிருக்கும், சேகரிக்கப்பட்டிருக்கும். எதிர்பார்ப்பு அதுல அது அர்த்தம் எதிர்பார்ப்பு. நம்ம பார்த்தோம் முன்னாடி என்ன பார்த்தோம்? ஹோப், நம்பிக்கைனா ஒரு எதிர்பார்க்கக்கூடியதுதான் நம்பிக்கை என்று பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி காத்திருத்தல் என்று அர்த்தத்தை உடைய இந்த எபிரேய மொழியினுடைய சிக்குவா நம்பிக்கை. இந்த கயிறு சொன்ன பாத்தீங்களா? நெய்க்கப்பட்ட கயிறு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் அது எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்துருக்கோம், ஒன்றும் பிணைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஹோப் ஆங்கில வார்த்தையானது ஹோப், தமிழ்ல நம்பிக்கை, எபிரேய மொழியில இந்த நம்பிக்கை ஒரு வலுவான காட்சியை தருகிறது. எபிரேய மொழியில இந்த நம்பிக்கையை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரு வலுவான காட்சி, நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். கட்டப்பட்ட கயிறு அல்லது நூல், இது கண்களால் மட்டும் நாம் பார்க்க முடியாது. ஒரு நூல் போதுன்னா டக்கு நம்ம நூலை பார்க்க முடியுமா? ஒரு நூல் கட்டி இருக்கு, டக்குன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அது ஒருவர் தங்கள் கைகளால் பிடிக்கக்கூடிய ஒன்று. வேறு வார்த்தைகள் நம்ம சொல்லணும்னா, நம்பிக்கை என்பது நாம் அதை பற்றி கொள்ளும் அளவுக்கு உண்மையான ஒன்று. நம்பிக்கை என்பது நமக்கு எட்டாதது ஒன்று அல்ல.
இப்ப இந்த கயிறுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, பிடிக்கும் பொழுது எப்படி இருக்கு? உணர்றோம். பிடிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு கயிறை பிடித்து கொண்டு இருக்கிறோம்ன்றது உணர்றோம் இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கை என்பது என்னவா இருக்கு? அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிடித்து கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கை என்பது நமக்கு எட்டாதது இல்ல, கயிறை பிடித்திருக்கிறது போல நம்பிக்கையை நம்ம பிடித்திருக்கிறோம். இந்த வேதத்தில் சிக்குவா, இந்த நம்பிக்கை என்ற வார்த்தை முதல் நிகழ்வே யோசுவாவின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சிக்குவா, அந்த நம்பிக்கைன்ற முதல் வார்த்தை எங்க வந்துச்சு? சிக்குவான்னு யோசுவா புத்தகத்துல இருக்குது. அந்த யோசுவா புஸ்தகத்துல 2 இஸ்ரவேலர்களை யோசுவா என்ன பண்ணுவாரு? எரிகோக்குள்ளாக, இந்த நகரத்துக்குள்ளாக வேவு பார்க்கும்படி துவேஷத்தை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவாரு 2 இஸ்ரவேலர்கள். சரிங்களா? அந்த 2 இஸ்ரவேலர்கள் வந்து பார்ப்பாங்க. அங்க ராகாப் என்கிறதான ஒரு வேசி இருப்பாங்க. அவர்கள் வீட்டிற்கு போயிட்டு அவங்க தங்குவாங்க. ராகாப் வேசிக்கு என்ன தெரியும்? இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர், அவர் செங்கடலையே 2ஆக பிளந்து இஸ்ரவேலர்களை தப்பிக்க செய்து நடத்தி கொண்டு வருகிறவர் என்பதை குறித்து இந்த 2 இஸ்ரவேலர்களுக்கும் இந்த ரெண்டு இஸ்ரவேல் உளவாளிக்கும் இந்த ராகாப் வந்து சொல்லுவாங்க, தேவன் பெரிய தேவன், எங்களுடைய எரிகோ நகரமே இருக்கிற அனைவரும் என்ன பண்ணிருக்கிறாங்க? ரொம்ப கலகத்துல பயந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ராகாப் சொல்லுவாங்க. இப்ப இந்த இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியதான வந்த 2 உளவாளிகள் மற்றும் இந்த எரிகோவின் ராகாப் என்கிற பெண்ணின் தான் இந்த நிகழ்வுல தான் இந்த நம்பிக்கை என்ற விஷயமே உள்ள அடங்குது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகுது. வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 18வது வசனம் வரை. யோசுவா 2ஆம் அதிகாரம் 17ல இருந்து 18, அப்புறம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி நீ தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம். 21வது வசனம். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கிடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். சரி, இப்ப இந்த 2 இஸ்ரவேலர்கள் வந்தாங்க இல்லையா? அப்ப அந்த 2 இஸ்ரவேல் உளவாளிகளையும் கொல்லும்படிக்காக அந்த எரிகோ தேசத்தினுடைய சிப்பாய்கள் ராகாப் வீட்டுக்கு வருவாங்க. உங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க எங்கன்னு கேட்பாங்க. இப்ப ராகாப் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 பேரையும் ஒரு கூடக்குள்ள மறைச்சி மேல வச்சுட்டு, இல்ல அவங்க வந்தாங்க உண்மைதான், ஆனா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இஸ்ரவேல உளவாளியும் என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றுவாங்க. சரியா? அப்ப காப்பாற்றிட்டு வந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எரிகோவை இஸ்ரவேலர்களை நீங்கள் எரிகோவை பிடிக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் என்ன பண்ணுங்க? தாய் தகப்பனையும் நினைத்துக் கொள்ளுங்க, தப்பு வைங்க, எங்களுக்கு ஜீவனை கொடுங்க, உயிர் கொடுங்க அப்படின்னு வந்து ராகாப் வந்து கேட்பாங்க. அதுக்குதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த வீட்டுல உங்களுடைய தாய் தகப்பனை எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்க வீட்டை வச்சுட்டு அவங்கள என்ன பண்ணுவா, அந்த 2 இஸ்ரவேல் உளவாளிகளும் ராகாப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூடையில இறக்கி கயிறு கட்டி என்ன பண்ணுவாங்க, கீழே பின்னாடி சிலையை இறக்கிட்டுருவாங்க. அவங்க நீங்க மலைக்கு போங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுவாங்க, தப்பிக்க வச்சுக்குவாங்க அவங்க 2 பேரையும். அப்ப தப்பித்து போயிட்டு விடுவாங்க. அவங்க இஸ்ரவேல் உளவாளிகள் ராகாப் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, நீ என்ன பண்ற, ஒரு சிவப்பு கயிறை நாங்க இறங்கின ஜன்னலிலே என்ன பண்ண, கட்டி வை. நாங்கள் இறங்கின ஜன்னலில சிவப்பு கயிறை கட்டி வை. அதை நாங்க பார்க்கும் பொழுது ஜீவன், வீட்டால இருக்கிற ஜீவன் அனைத்தும் காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இந்த புரிஞ்சுதா? இந்த ராகாப் இந்த வேதாகம நிகழ்வு புரிஞ்சுதா? கட்டியிருப்பாங்க. அப்ப ராகாப் என்ன பண்றாங்க? காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இந்த இஸ்ரவேலர்கள் எப்போ வந்து எரிகோவை பிடிக்கிறாங்களோ அப்ப அவங்களுடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும். அதற்கான அடையாளம் என்ன?
சிகப்பு கயிறு. சரி, எபிரேய மொழியில சிக்வா கயிறு அல்லது நூல், சரியா? கயிறு நூல் எல்லாம் சரியா என்று பயன்படுத்தப்பட்டாலும் அது நம்பிக்கையின் அடையாள படத்தையும் வெளிப்படுத்துகிறது. எபிரேய மொழியில சிக்வான்றது என்னது? கயிறை குறிக்குது, நூலை குறிக்குது இல்லையா? அப்ப அது பயன்படுத்தப்படும் பொழுது அது ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளமாக அந்த நூல் இருக்கிறது. இந்த சிவப்பு நூல் ராகாபின் நம்பிக்கையாக இருந்தது. ராகாபோட நம்பிக்கை எது? சிவப்பு நூல் தான். அவங்களுடைய குடும்பம் இஸ்ரவேலர்களால் காப்பாற்றப்படும் என்பது அவர்களுடைய ஒரே உத்தரவாதம். அதான் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடல் ரீதியில் அந்த கயிறு கட்டப்பட்டு இருந்தாலும், அதை போய் அவங்க தானே கட்டுறாங்க. அது எப்படியா இருக்குது? உடல் ரீதியா போய் கட்டுறாங்க. வேலை கையை வச்சுதானே கட்டணும். உடல் ரீதியா பிசிக்கலி செஞ்சாலும் இஸ்ரவேலர் உளவாளிகளின் வாக்குறுதியை நிறைவேற்ற ராகம் இன்னும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? காத்திருக்க வேண்டும் இல்லையா? கட்டிட்டாங்க, அவங்களுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை சொல்லி கட்டிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த நிகழ்வு நடந்ததா? காப்பாற்றப்பட்டாங்களா? இல்ல. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? அந்த ராகா காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றதான இந்த விஷயத்துல இங்கதான் இந்த சிக்வாவின் வேறு வார்த்தை பார்த்தோம் பாத்தீங்களா? கவால இருந்து வந்ததுன்னு நம் புரிதலுக்கு பொருத்தமானதா இருக்கு. கவான காத்திருத்தல், நிறைய வார்த்தைகள் காத்திருத்தல், பிணைத்தெல்லாம் சொன்ன பாத்தீங்களா? இப்ப அந்த கவா என்னது? காத்திருத்தலுடைய அர்த்தத்தை கொடுக்கிறது. இது நமக்கு இப்போ கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, சரிங்களா? நாம் பொதுவாகவும் நம்பிக்கையுடன் தொடர்பு இருந்தாலும், அது நம்மளுடைய நம்பிக்கை பொதுவாக எல்லா விஷயத்தில் தொடர்பாக இருந்தாலும், ஆனால் காத்திருப்பதில் நம்பிக்கை வேரூன்றி உள்ளது என்பதை நாமும் அடிக்கடி மறந்து விடுகிறோம். நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த நம்பிக்கையில என்ன இருக்கு? நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த நம்பிக்கைக்குள்ள என்ன இருக்கு? ராகாப் என்ன செஞ்சுன்னு இருக்காங்க? காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்பிக்கைக்குள்ள என்ன இருக்கு? காத்து கொண்டு இருக்க வேண்டியதான ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. இப்ப காத்திருத்தல் என்பதுதான் நிறைய டைப்ல நம்ம என்ன பண்றோம்? மறந்து நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் செய்வார் நம்பிக்கை இருக்கு. அந்த காத்திருத்தலால அந்த ஒரு விஷயத்துல நம்ம நோக்கமா இல்லாததுனால, அதுல கான்சென்ட்ரேஷன் இல்லாததுனால நம்ம என்ன ஆயிடுது? மறந்து ராங் ரூட்டை எடுத்துக்கிறோம். இந்த பொறுமையாக இருப்பது மற்றும் எதிர்பார்த்த காரியம் அல்லது விளைவுக்காக காத்திருப்பது பெரும்பான்மையானவர்களுக்கு, ஏன் நமக்கு கூட மிகவும் கடினமானதா இருக்கு இல்லையா? இதுதான் நம்பிக்கை இருந்தாலும் சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு பார்த்துட்டு இருக்கணும். அந்த எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிற டைம்ல நடக்காது, நடக்கிற மாதிரி தெரியும் ஆனா நடக்காது. அப்படியெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த காத்திருப்புடன் போராடிய வேதத்தில் அநேக ஹீரோக்கள், பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. வேதத்துல நிறைய ஹீரோ இருக்கிறாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த காத்திருப்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஆனா சில சமயங்கள்ல அவர்களால சில பேரழிவுகள் கூட அதுல அடங்கி இருக்கும். இந்த காத்திருக்க இருந்தாலும் சில டைம்ல அவங்க காத்திருக்கிறது இல்லாததுனால அதுல சில பேரழிவுகளும் இருக்கு. உதாரணத்துக்கு ஆபிரகாம் மற்றும் சாராய். சரி, இவங்க ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாச்சே, அவர் காத்திருந்தாரு, காத்திருந்தானே ஈசாக்கு பெற்றாரு. எப்படி நீங்க ஆபிரகாம் காத்து இருக்கலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபிரகாம் மற்றும் சாராயினுடைய பொறுமையின்மை பற்றி
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன தப்பு செஞ்சாங்க ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது தோணுதா பாப்பா? என்ன பண்ணாங்க? இறுதியில் இந்த இஸ்மவேலை உற்பத்தி செய்த ஆகாரை பயன்படுத்துவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை உருவாக்க இல்ல, இஸ்மவேல் சந்ததியை உருவாக்க, இஸ்மவேலை உருவாக்க அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஒப்புக்கொண்டது மாத்திரம் இல்லாதனால அவர்களுடைய பொறுமையின்மையின் விளைவுக்காக என்ன ஆயிடுச்சு? இப்போ கூட இஸ்ரவேலின் நிரந்தர எதிரி யாரு? இஸ்மவேலின் சந்ததி தான். இன்னமும் சண்டை நடந்துட்டுதான் இருக்கு. அவங்களோட பொறுமை இல்லாததுனால, ஆபிரகாம் சாராயுடைய பொறுமை இல்லாததுனால இன்னைக்கும் இந்த சந்ததியினால யுத்தம் நடந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். எனவே உண்மையான கேள்வி என்னவென்றால், நாம் எப்படி நம்பிக்கையுடன் ஒட்டிக் கொள்வது? எப்படி அந்த சூழ்நிலையில ஒரு பொறுமையா இருந்து எப்படி வளர்றது? எப்படி ஒரு டவுட்டே இல்லாம, ஒரு கேள்வியே இல்லாம எப்படி இந்த காரியங்களை மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மை என்னவென்றால் ஏலோகியம் வாக்குறுதிகளில், நம்மளுடைய தேவனுடைய வாக்குகளில, வார்த்தைகளில, வாக்கு தத்தங்களில் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் பற்றி கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த வாக்கு பண்ணியிருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? பற்றி கொள்ள முடியும் இல்லையா? இந்த பலமான கயிற்றை பற்றி கொள்வது போல நம்முடைய நம்பிக்கை உறுதியானது மற்றும் பாதுகாப்பானது. நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படியா இருக்கிறது? உறுதியானதாகவும் இருக்கும், பாதுகாப்பானதா இருக்கும் இல்லையா? இருந்த போதிலும் அவற்றை நிறைவேற்றத்திற்காக நம்ம காத்திருக்க வேண்டும், சோர்வடைய கூடாது. இதுதான். இருந்தாலும் என்ற வார்த்தை வந்திருந்தாலும் நம்ம அது நடக்கிறதுக்காக நம்ம சோர்வடைய கூடாது. ஆனால் இந்த வேதத்துல வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம நேரடியாக பார்க்கிறோம், வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடியதான எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? நிறைய விவரங்கள், நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது. அதற்கான வாக்குறுதிகள் எதையும் நம்ம வாசிக்கிறது இல்லையே. அன்றாட வாழ்க்கையில நடக்குது பார்த்தீங்களா? பிரச்சனை, உபத்திரவங்கள் எல்லாம் இருக்காங்க. அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல நாம் மாட்டிக்கொள்ளும் போது தேவன் தலையிட்டு அவர் நம்மை தப்புவிப்பாரா என்ற கேள்வி இருக்கா? இது நம்ம கரெக்டா செய்யலாமா, கரெக்டா செய்யலையா, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னா ஒரு கேள்விகள் இருக்கலாம் இல்லையா? இப்போ தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை விடுவிப்பாரா என்றதான ஒரு கேள்வி கூட வந்துடும். சில டைம்ல நம்மளே யோசிப்போம், ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்கன்னா என்ன ஆண்டவரே இப்படி போய் நான் சிக்கிட்டேன் அப்படின்னா தோணும் இல்லையா? இந்த வாழ்க்கை என்பது எப்படியா இருக்குது? கருப்பு மற்றும் வெள்ளை, பல நிறங்கள்ல சாம்பலா கூட தோணும், சாம்பல் கலர்ல தோணும், பிளாக் அண்ட் ஒயிட்டாவே தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்கும் பொழுது, ஆனா இந்த சாம்பல் கலர்ல தெரியுது பார்த்தீங்களா? அது இன்னமும் நம்மளுக்கு எப்படியா தெரியும்? மங்களா தெரியும். பிரச்சனை இருக்கும் போது, அதாவது பிரச்சனை, சில காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய இயல்பு நம்ம என்ன, நம்ம உண்மையாதான், ஐயோ உண்மையா இருக்குமா, இது கரெக்டா நடக்குமா அப்படின்றதுதான் நம்ம நினைப்போம். அந்த சூழ்நிலையில நிறைய நமக்கு போராட்டங்கள் இருக்கும். இது உண்மைதானா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு மைண்ட் என்னவா இருக்கும்? ரொம்ப சிக்கலா இருக்கும் இல்லையா? உண்மையதான் நம்ம நாடுவோம் ஒரு போராட்டத்துல. இந்த நம்பிக்கை வாழ்க்கையினுடைய சாம்பல் கலர் சொன்ன பார்த்தீங்களா? மற்றும் நம்பிக்கை வாழ்க்கையின் சாம்பல் கலரும் நிச்சயமற்ற நிலையில் வாழ்வதற்காக தோன்றும். என்னடா இது, ஒரு நிச்சயமே இல்லை, இந்த காரியம் நடக்கும் போது இது நடக்குமான்றதான ஒரு நிச்சயம் நமக்கு இருக்காது. மங்களா ஆயிடும், அவ்வளவுதான், பிளாங்க் ஆயிடுவோம். நம்ம ஒண்ணுமே ஓடாது, நமக்கு என்ன பண்றோம்னே தெரியாது. அந்த சூழ்நிலை எல்லாம் ஆகும். டே ஃபுல்லா ஒரு பனிமூட்டமா தான் தோணும். இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை நம்ம தொடர்ந்து பற்றி கொண்டு ஒட்டி கொண்டு இருக்க முடியும். இப்பொழுது ஆண்டவர் எனக்கு செய்வார்,
ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு என்று அத என்னதான் நம்ம வங்கின நேரத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியாத என்ன சூழ்நிலை எப்படிப்பட்ட டெசிஷன் எடுக்கிறது தெரியாம இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துல நம்முடைய தேவனை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவரே நம்பிக்கையாக இருக்கிறார் இல்லையா, பற்றி கொண்டு இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய வண்ணத்தை நமக்கு முழு வண்ணத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். வாழ்க்கை என்பது அப்ப தரக்கூடியதான வாழ்க்கை வண்ணமயமானது. ஏன் நமக்கு அவர் வைத்திருக்கிற வாழ்க்கை எப்படியா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. அதை நமக்கு என்ன பண்ணுவாரு, காண்பிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல நம்ம பார்க்கும் பொழுது பல சமயங்கள்ல சில சமயங்கள்ல சில பருவங்கள் பயணங்கள் எல்லாம் மாறும் பொழுது நமக்கு அது புரியாது. புரியுதா? சில காரியம் நடக்குது, ஏன் நடக்குது, இது எனக்கு எதுக்காக நடக்குது, நான் நல்லா தானே செய்யறேன், நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது புரியாததான ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறோம். இப்ப இந்த உலகத்துல சில அல்லது பல நியாயமற்ற நிகழ்வுகள், அது நமக்கு நியாயமே இல்லை, நியாயமற்ற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நாம் முயற்சி செய்யும் பயணங்கள் அல்லது தவறானதாக என்று தோன்றும் எண்ணங்கள் நமக்கு உண்டு. சரி, என்னடா நம்ம இதை இப்படி பண்ணிட்டோம் அப்படியே தோன்றும். சில டைம்ல என்ன இருக்குது, நியாயமற்ற விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். எத்தனை முறை ஒரு விஷயத்த முயற்சி செய்தாலும் அது நமக்கு எப்படியா வந்து நேர்ந்தது, அகெயின்ஸ்டா வந்து நமக்கே திருப்பி நிக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கும். என்னடா இது, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோன்றும் இந்த சூழ்நிலையில, இல்லையா? ஆனா இந்த உலகத்துலதான் நம்ம தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துலதான் வச்சிருக்கிறார். எதற்கு தெரியுமா? ஏன் வைத்திருக்கிறார்? ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளாக போராட்டத்திற்குள்ளாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல? ஏன் ஏன் வைத்திருக்கிறார் சொல்லுங்க. அவரை சார்ந்து இருக்கவும், அவரை என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அவரை தான் சார்ந்து இருக்க வேண்டும், அவரை தான் சார்ந்திருக்க வேண்டும் என்கிறதான உறுதி நம்ம கிட்ட இருக்கணும்ன்றதுக்காக வைத்திருக்கிறார், அனுமதிக்கிறார் பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம். அவருடைய வார்த்தை என்ன இருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்றதான வாக்குறுதி. நம்ம அந்த வார்த்தையின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார், என்னதான் இருந்தாலும் நம்மை விட்டு விலக மாட்டார் என்றதான நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய பாடுகள் நம்ம எப்படி தோணுதா, வறண்ட செய்யும், வெறிச்சோடி காண செய்ய. நம்மளுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய பாடுகள் பிரச்சனைகளை மாட்டிக்கும் போது எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்க மாதிரி தோணும், வறண்ட தேசம் போல இருக்கும் இல்லையா, வெறிச்சோடியா இருக்கிற மாதிரி நம்ம உணர்வோம். இந்த சூழ்நிலையில் தான் நாம் தேவனை நோக்கி அபயம் எடுக்கிறோம், அழுகிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதான் தேவன், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், தெய்வமே இதெல்லாம் நீங்க பார்த்து இருக்கீங்களே, உங்களுக்கு நியாயத்தை செய்ய மாட்டீரா, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று என்ன பண்றோம், அபயம் எடுக்கிறோம். இது ரொம்ப இல்லையா? ஒரு வனாந்தரத்தில் நின்று கொண்டு நம்ம குடும்பமாக மாட்டிக்கொண்டு கத்திட்டு இருக்கிறோம். வனாந்தரத்துல மாற்றிட்டு என்ன பண்றோம், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கும் பொழுது நம்ம வனாந்தரத்திலே தேவன் அதிசயத்தை செய்ய, அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தான் அந்த வனாந்தரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார் இல்லையா? இந்த டெசர்ட், அந்த வனாந்தரத்துக்கு யார் தேவன்? அவர்தான் தேவன். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அவர் கண்ட்ரோல் செய்யறாரு. என்ன செய்யறாரு? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது. ஒரு மேய்ப்பர் இந்த நாடுகள் எங்க செல்லும்ன்றத குறித்து கண்ட்ரோல் இருக்குமா? மேய்ப்பருக்கு தெரியும். ஆடுகளை மேய்க்கிற
மெய்ப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆடு இங்க போயிருக்குது, அங்க சிக்கிட்டு இருக்குது, அங்க மாட்டின இருக்கு, அது தண்ணி வேணுமா, அது சாப்பாடு வேணுமா, தெரியும். அதே போல தேவன் நமக்கு நம்மை கொண்டு எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். நம்முடைய கவலைகள், மனபாரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய சமாதானம் நமக்குள்ளாக தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. இதனாலதான் தாவீது சங்கீதம் 27வது வாசிக்கலாம். சங்கீதம் 27 14வது அதில் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 27 14. யாவேக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து யாவேக்கே காத்திரு. இந்த வார்த்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு இது கனெக்டிவிட்டி இருக்குதா? கனெக்ஷன் இருக்குதா? பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையில எப்படியா காத்துன்னு இருக்கிறது நானு, அதிகம் இதுவும் என்ன அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி தோணும். தோணுதா இல்லையா? அப்ப தேவனுக்கு காத்திருக்கிறது என்றால் என்ன? என்ன? அவருடைய வாக்குறுதியின் மேலே காத்திருக்கிறது. அவருடைய வாக்குறுதியின் மேலே காத்திருக்கிறது. தேவன் அன்பானவர் இல்லையா? தேவன் அன்பானவர். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வர அவரால கூடும். அவர் ஒரு கண்ணை மீச்சா போதும், அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். ஒரு புயல் காற்றை அதட்டினவர் நம்முடைய சிவகாபசியா. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சித்தம் இருக்கு. இந்த பிரச்சனையில நம்ம அவருக்குள்ளாக நிலை இருக்கிறோமா, இல்ல நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளையே ஓவர் கம் செய்ய விட்டு விடுகிறோமா? நாம் அவருடைய பாத்திரமாக இருக்கிறோமா, இல்ல அந்த பாத்திரத்தை, அதாவது இந்த சரீரமான பாத்திரத்தை உலகம் மேற்கொள்ள விட்டு விடுகிறோமா என்பதான போராட்டம் நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? இப்ப என்ன தோணுது? இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் யாரும் நம்பணும், தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் இல்லையா அப்படின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. நம்முடைய தேவன் கல்லோ மரமோ இல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் அப்படியே வனாந்தரத்துல போய் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல வீட்டுல அதுக்கு ஒரு பீரியட் கொடுத்து வச்சிருக்கிறாரு. எத்தனை வருஷம்? 40 வருஷம். இஸ்ரவேலர்கள் அந்த 40 வருஷத்துலயும் அவர் மேல விசுவாசம் இல்லாத இஸ்ரவேலர்கள், அவருடைய வார்த்தைய பின்பற்றாத இஸ்ரவேலர்கள் தான் வனாந்தரத்தில் மரித்து போனார்களே தவிர, அவர் மீது நம்பிக்கை வைத்த இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல மரிக்கவில்லை. நீங்க செருப்பே தேயாரு கொண்டு வந்த தேவன் ஜீவனை பாதுகாத்து கொண்டு வருவார் இல்லையா? அப்ப வனாந்தரம் என்பது நம்மை உருவாக்குவதுதான் இருக்கு, நம்ம அழிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இந்த ராகாபினுடைய சிவப்பு நூல் எதை குறிக்குது? நம்பிக்கையை குறிக்குது என்று பார்த்தோம். அது ஏன் சிவப்பு கலர்ல கட்டி வைன்னு சொல்றாங்க? சொல்லி இருக்கப்பட்டிருக்கு. எந்த கலர்ல வேணாலும் கட்டலாம் இல்லையா? ராகாப் யாரு? வேசி. நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல அவர் வெண்மையாக்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிவப்பு நூல் எதற்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? நம்பிக்கை அது ராகாபினுடையது. ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் சிவப்பு போல இருக்குது.
அந்த பாவத்தை எல்லாம் யார் மன்னிக்கிறாரு? மன்னித்ததை கழுவுகிறார். ஹல்லேலூயா. ராகாவை போல நாமும் தேவனுடைய கிருபைக்கு தகுதியற்றவர்கள். அவர் நமக்கு செய்கிற உதவிக்கு தகுதி உள்ளவர்களா? அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்புக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா? இல்ல இல்லையா? இருந்தாலும் தேவன் நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்முடைய சூழ்நிலையில என்ன பண்றாரு? நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு கொடுத்து அதுல இன்னும் நீங்க என்ன பண்ணுங்க, பெலனாவுங்க, இன்னும் வல்லதுங்க என்று நமக்கு அவர் நம்பிக்கையை தந்து அவரை நோக்கி நம்ம காத்திருக்கக்கூடியதான காரியத்தை வைத்திருக்கார். அப்ப காத்திருக்கணும் இல்லையா? அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:18 வசனம். வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. surely there is a future. and future எதை குறிக்குது? முடிவு உண்டு என்பது எதை குறிக்குது? நம்மளுடைய ஃபியூச்சரை குறிக்கிறது. அது அஹரத் என்று எபிரேய மொழியில இருக்குது. உன் நம்பிக்கை எதை குறிக்குது? டிக்வா. பார்த்தோம் இல்லையா? டிக்வாவை குறிக்குது. அதே நீதிமொழிகள் 24:14 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். அதை பெற்றுக் கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. இந்த உன் நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? Your hope will not be cut off. Your hope will not be cut off. அப்படின்னா அர்த்தம், உன்னுடைய நம்பிக்கை கட் பண்ணப்படாது, அறுக்கப்படாது அப்படின்ற அர்த்தத்தை உடையது. தமிழ்ல நம்ம வீண் போகாது படிக்கிறோம் பாத்தீங்களா? அது நம்பிக்கை அறுக்கப்படாது, நம்பிக்கை அறுப்புண்டு போகாது. நம்பிக்கை நிறைவேற்றுகிற தேவன் நிறைவேற்றுவார். அப்ப கயிறுக்கும் கட் பண்றதுக்கும் அறுக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குதுங்களா? நம்பிக்கை என்பது சிக்குவா வர்றது கயிறு நூல் என்று பார்ப்போம். சரியா? அப்ப அந்த வேதத்தினுடைய மொழியில நம்ம வாசிக்கும் பொழுது நம்பிக்கை அறுக்கப்படாது. நம்பிக்கை ஒரு கயிறாக இருக்குது. இந்த வார்த்தை கயிறு குறிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? சிக்குவானா கயிறு என்கிறதான ஒரு கருத்தை இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா அறுந்தாலும் அதுல சின்னதா ஒரு லைன் இருக்கு. எப்படி? ஒரு சின்ன லைன் அந்த கயிறுல சுத்தி இருக்கிற அந்த கயிறுல லைட்டா அறுபட்டாலும் நடுவுல ஒரு லைன் போகுது. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குட்டி கயிறு அந்த நடுவுல போற அந்த கயிறு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னவா இருக்குது? நம்மை ஃபியூச்சருக்கு கொண்டு செல்லுகிறதான பலமான கயிறா இருக்கு, பலமான நம்பிக்கையினுடைய கயிறாக இருக்கு. ஹல்லேலூயா. அதை நம்ம நினைப்போம், அது அறுபடாது. அந்த நம்பிக்கையே ஒரு பெரிய ஒரு கயிறு இருக்கு வச்சுக்கோங்க, அது உருட்டின கயிறு. அதை சுத்தி அறுப்படே வரும்போது நடுவுல ஒரு கயிறு மட்டும், அதோடைய லைன்ல மட்டும் ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுத்தி இருந்துச்சு. அந்த ஒரு கயிறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறா தேவன் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கார். அது என்ன பண்ணாலும் நாங்க அது அறுக்க முடியாது. ஏன்னா அந்த கயிறை பிடித்திருக்கிறது யாரு? நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை அவர் மீது வைத்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு தேவன் ஒரு திட்டத்தை, நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பிளான் நம்மளுடைய வாழ்க்கையோட பிளான் எல்லாம் அமைச்சுட்டாரு அவரு. ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட இருக்குது. நம்ம புதுசா பிளான் எல்லாம் போட முடியாது.
நம்ம என்ன பிளான் போட்டாலும், நம்முடைய வாழ்க்கை குறித்து பிளான் போட்டாலும் அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளானுக்கு ஒத்து வந்தாதான் அந்த பிளான் வந்து என்ன ஆகும், சரிப்படும். நம்ம நிறைய பிளான் போடுவோம், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். அவர் வைத்திருக்கிற பிளான் வந்து நம்ம போட்ட பிளானு நம்மளே என்ன வேணும், முழுங்கிடும், அழிச்சிடும். ஆனா அவர் போடுற பிளானோ நமக்கு என்ன வச்சிருக்கு, ஃபியூச்சர், ஜீவனை வைத்திருக்கிறது. வாசிக்கலாமா? எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று யாவே சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆங்கிலத்தில் நான் படிக்கும் பொழுது, for I know the plans that I have for you, declares the Lord, plans for welfare and not for calamity, to give you a future and a hope என்று இருக்கும். அது ஃபியூச்சர், நம்முடைய வாழ்க்கை, வரப்போகிறதான வாழ்க்கையை, ஜீவனையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது என்று அர்த்தம். நீங்க வந்து சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே என்று எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப இங்க சொல்லப்பட்ட எபிரேய மொழியில இருக்கக்கூடிய வார்த்தை என்னதான் இருக்குது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் நமக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொண்டிருக்குது. அதே எரேமியா 31வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க கரெக்டா வந்துடும். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவார்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு நம்பிக்கை உண்டு, சிக்வா உண்டு என்று இருக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த வரக்கூடிய இந்த எதிர்காலத்தை தேவன் தருகிறார் இல்லையா, அந்த எதிர்காலத்தை பெறுகிறதுக்கு ஏன் இவ்வளவு இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு? ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் சொல்லுங்க? ஏன் இவ்வளவு போராட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம்? அந்த எதிர்காலம் உண்மையுள்ள எதிர்காலம். இந்த எதிர்காலம் தேவன் தரக்கூடியதான எதிர்காலம் தான் உண்மையுள்ள சமாதானமுடைய எதிர்காலம். மரணமா இருந்தாலும் வெல்லக்கூடிய எதிர்காலம் தேவன் தருகிற எதிர்காலம். அல்லேலூயா. சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சாவு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தேவன் நம்மை நடத்துகிறவர். மரண பரியந்தமும் நம்மை நடத்தி செல்கிறவர். அல்லேலூயா. மரணம் தான் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் பயத்தையும் கடைசியான ஒரு விஷயமா இருக்கு. அது வருந்தாலும் சரி தேவன் விடமாட்டார் என்று சொல்லி. எப்படி விடமாட்டார் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இதனா நம்மள சில சில சூழ்நிலைகளை நம்மளுடைய கோபையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு சொல்லுவோமா இல்லையா? இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்க? என் எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எலும்பு எப்போ உலர்ந்து போகும்? மரணத்துலதான் உலர்ந்து போகும் இல்லையா? எங்கள் நம்பிக்கை அற்று போயிடுச்சு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா தேவனும் அது அப்படியே என்ன பண்ணாரு? ரிவர்ஸ் பண்ணி விட்டாரு. என்ன வாசிக்கலாம்? 12-14 வசனம் வரைக்கும் அதே வசனம். அடுத்த வசனம், ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாவே தேவனாகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை தங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் யாவே என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் யாவே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்தேன் என்று யாவே தேவன் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. நம்ம கூட இப்ப அறுக்கப்பட்ட கயிறு போல, நம்பிக்கை இல்லாத கயிறு போல இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு? அப்படியெல்லாம் இல்ல, நீ மரிச்சாலும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், மரித்தாலும் நான் உயிர்ப்பித்து என் ஆவியை உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தாவீது சொல்ல, மரண பள்ளத்தாக்கின் இருளிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று யார் சொல்றாரு? தாவீது சொல்லுகிறார். அது என்ன அர்த்தங்கள் இருக்குது தெரியுங்களா? தாவீது ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். தாவீது யாரை வீழ்த்தினார்? கோலியாத் எப்படிப்பட்டவன்? அவன் நெப்பிலிம், அரக்கன், ராட்சதன். அவன் ராட்சதனை வீழ்த்தின தாவீது அநேக எதிரிகளால என்ன பண்ணாரு? ஓடப்பட்டார். அங்கங்க ஓடினாரு, குகைக்குள்ள போய் மறைந்து கொண்டார். ராட்சதனையே வீழ்த்தினவரு இந்த தூசுங்க ஓடிடுதுங்க பாத்தீங்களா? கொஞ்சம் கூட அவங்களை வீழ்த்த முடியாதா? அந்த பலன் தரமாட்டாரா? ஏன் வந்து தாவீது அப்படி ஓடி இப்படிப்பட்டதான வசனங்களை எழுதி வைத்தார்? ஒரு நாட்கள், அவருடைய வாலிப நாட்களுக்கு அப்புறம் அவரோட ஃபுல்லா ஓட்டம் தான், எதிரிகள்னால பிரச்சனை தான் அவருக்கு. தாவீதுக்கு அவர் ராஜாவாக பிறகு கூட அவருடைய மகனால பிரச்சனை வந்துச்சு. அப்ப ஏன் இதெல்லாம் தாவீதுக்கு நடக்குது? தாவீது யாரை பிடித்திருக்கணும்? தேவனை பிடித்து இருந்தார் என்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் நம்ம வாசிக்கிற சங்கீதம் முழுவதுமே. தாவீது பிடித்து இருந்தாருங்கிறதான ஆதாரம் வசனங்கள் தான். சங்கீதம் வாசிக்கலாமா? ஒரே ஒரு அதிகாரத்தை, சங்கீதம் 23வது அதிகாரத்தை வாசிக்கலாம். எல்லா வசனங்களும் தாவீது வார்த்தைகளும் அருமையானதாக இருக்கிறது. அத்தனைக்கும் உள்ள அர்த்தங்கள் உண்டு. அல்லேலூயா. யாவே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க. தாழ்ச்சி அடையினது நான் தாகமா இருக்க மாட்டேன் என்று அர்த்தம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்ன கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. என்னதான் ஒரு பயம் அநேக நெப்பிலிம் ராட்சதர்கள் எதிரிகள் வந்தாலும்
நம்முடைய சூழ்நிலையில இருந்து அவர் என்ன பண்றாரு? நம்முடைய பயத்தை மேற்கொண்டு தாவீது எதை நினைத்து எழுதுகிறார்? அவர் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து எழுதுறாரு. அப்ப இப்படி எழுதுறாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அடியில கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறார். அநேக பிரச்சனைகள் எனக்கு உண்டு, இருந்தாலும் என்னுடைய தேவன் அவர் என்ன அமர்ந்த தண்ணீரண்டையில கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்றார். 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. என்ன பண்றாரு? நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனத்தை நான் கொஞ்சம் கவனிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்பனா தாவீது எந்த பிரச்சனையில நடக்கிறாரு? திங்க் பண்ணி பாருங்க. மரண பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார். சொல்றாரு, நான் மரணமான பாதையில நடந்துட்டு இருக்கிறேன், இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ணல, பயப்படல. ஏன் தெரியுமா? ஏன்? அடுத்த லைன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். யார் இருக்கிறார் அவர் உணர்ந்து கொண்டாரு. என் பிரச்சனையில மலை போல இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். மலைகளை உண்டாக்கினவர் தேவன் அவரோடு இருக்கிறார்ன்றதான விஷயத்தை தேவன் தாவீது அறிந்து கொண்டார். அடுத்தது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படி தேற்றும்? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படி தேற்றும் சொல்லுங்க? தடி எதுக்கு? தடி எதுக்கு? தடி எதுக்கு? அடிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு. அவரோட தடி தானே நம்மள தேற்றுதுன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்ப தடி எதுக்கு தேவை? அங்க தாவீது சொல்றாரு, உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய தடியானது நாம் அந்த பிரச்சனையில எப்படி நடக்க வேண்டும் என்கிறதான, அந்த பிரச்சனையில தவறு செய்வோம். அந்த பிரச்சனை தவறு செய்யும் பொழுது அந்த தடியானது நம்மை திருப்பி தேற்றுகிற தடியா இருக்கு. அந்த பிரச்சனைகளை தவறு செய்வோம். ஒரு பிரச்சனை வந்தா அதுல தவறுகள் நடக்கும். நம்ம யெஷுவா மசியா கிடையாது, தவறே செய்யாதவர்கள் கிடையாது. தாவீது சொல்ற, உங்களுடைய கோலம் உங்களுடைய தடியான தேற்று, அது நடக்க வேண்டிய வழியில நான் தவறு செஞ்சேன்னா அந்த தடியானது என்னை அடித்து இப்படி போ அப்படின்னு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தடி அதற்கு தான் உதவும். அல்லேலூயா. கோல் எதுக்கு? ஒரு விஷயத்தை ஊன்றி நடங்கிறதுக்கு தான் கோல் தேவை. தடி அடிக்க தேவை. கோல் எதுக்கு தேவை? விஷயத்துல ஊன்றி நடக்கிறதுக்கு. அப்ப அது எதுக்கு கோல்? அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு அதில் உறுதியாக நின்று நீ நட. எப்படி? தேவனுடைய வசனத்துல உறுதியாக நின்று அந்த கோலை வைத்து நடக்க வேண்டும். இப்படி நடக்கும் பொழுது அவர் இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணதுனால தாவீது சொல்றாரு, இந்த கோலம் தனியாக தேர்ச்சினது என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஏன் நல்லதுதான் அப்படின்னு நினைச்சோம்னா, தேவன் அனுமதிக்கிற காரியம் எல்லாம் என் நன்மைக்கே. அடுத்தாவது வசனம் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் யாவே தேவனுடைய வீச்சிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது எப்ப தொடரும்? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துகிறார்.
நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது தாவீது சொல்றார். அல்லேலூயா. யெஷுவா ஹமஷியா கூட இந்த வசனத்தின்படி கடந்து சென்றார். மரண பாதையில் கடந்து சென்றாரா? தேவனுடைய விஷயத்துல அவர் தன் பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடினாலே நமக்காக தன் ஜீவனை தந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? அப்ப யெஷுவா ஹமஷியாவை உடைய சத்துருக்கள் எல்லாம் தலைக்குரிய பண்ணும்படியாக பிதாவானவர் உயிரோடு எழுப்பினாரா? பிதாவோடு யெஷுவா ஹமஷியா அமர்ந்திருக்கிறாரா? நம்மையும் அப்படியே செய்வார். அல்லேலூயா. போன வாரத்துல நான் பார்த்தேன் ஷத்ராக் மேஷக் அபேத்நேகோ. அந்த நெருப்பை 7 மடங்கு சூடு ஆக்கி விடுவாங்க. நீங்க தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வசனத்துல வாசிச்சோம்னா 7 மடங்கு அந்த சூளை என்ன ஆகும்? ஒரு தடவை கொளுத்தினாலே அது 7 தடவை கட்டையில வீட்டுக்கு நெருப்பாக்கிட்டே இருந்தா அதான் 7 மடங்கு நெருப்பு ஆச்சு. ஆனா சாத்ராக் மேஷக் அபேத்நேகோக்குள்ள யார் நடந்தா? 3 பேர்ல எத்தனை பேர் ஆனாங்க? 4 பேர் ஆனாங்க. எங்க வாசிக்கிறோம்? அத தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த நெருப்பின் மத்தியில 4வது ஒருத்தர் இருக்காரு. அந்த 4 பேர்ல அந்த ஒருத்தர்னால அந்த 3 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த ஒருத்தருடைய ரூபம் எப்படியா இருந்துதான்? தேவனுடைய புத்திரருடைய ரூபமா. தேவனுடைய புத்திரர் யாரு? யெஷுவா ஹமஷியா. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்படிப்பட்டதான பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு தவிச்சிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஒரு நாள் தேவன் முடிவை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நாமும் தாவீது போல நம் மரண பள்ளத்தாக்கின் மத்தியில நடந்தாலும் கொள்ளாதது பயப்படேன், உங்களுடைய கோலம் உங்களுடைய தண்டிவனை தேற்றம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசனா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம் வாசிக்கலாம். ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. இந்த உபத்திரவங்கள்லாம் சீக்கிரத்துல நீங்கிவிடும். எதற்காக இருக்குதான்? உபத்திரவம் நித்திய மகிமைக்காக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கிறது அத்தனையும் அநித்தியமானவைகள், நிரந்தரம் அல்ல. ஆனால் காணப்படாதவைகளோ நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் எப்படியா இருக்குது? நித்தியமானவை. இதை குறிச்சு இன்னொரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பேதுரு என்ன சொல்லி இருக்கிறார் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-11 வசனம் வரை. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவள் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசான் வெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து யெஷுவாவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா.
இக்காலத்தின் பாடுகள் என்ன செய்யும்? அந்த சிவப்பு கயிறு, சிவப்பு கயிறான ராகாபுக்கு நம்பிக்கையாக இருந்த அந்த சிவப்பு கயிறு நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவரே நம்புதலுக்குரியவராக இருக்கிறார். அவரை போல யாரு? ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் தேவன் மேல் சிக்வா நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்காக எதை வேணும்னாலும் செய்வார். அவர் அதிசயமானவர், அற்புதமானவர் இல்லையா? நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக செய்கிறவர். ஹல்லேலூயா. நாம நம்முடைய பயணத்துல, வாழ்க்கையினோட பயணத்துல தனிப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய யார் இருக்கிறாரு? யெஷுவா ஹமஷியா நம்மோடு இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ மத்தியில அவர் உலாவினது போல நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்மளுடைய பயம், கேள்விகள், அவிசுவாசங்கள், ஃபியூச்சர், எதிர்காலம் என்னவா இருக்கும் என்கிறதான நினைப்புகள் எல்லாம் நம்ம விட்டு அகற்றுவோம். தேவன் பேரில் பற்றுதலாய் இருந்து, அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறவர், நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர், நிச்சயமாகவே முடிவு என்று சொன்னவர், அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்பதை உறுதியாக நாம் பிடித்துக் கொண்டு அவரை விட்டு விடாமல் இருப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அதை நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த வேளையில் அவரை பார்த்து துதிப்போமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், மழை போல வந்த பிரச்சனை எல்லாம் பனி போல மறைய செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் எல்லாம், போராட்டங்கள்லாம் எங்களுடைய நன்மைக்கே இல்லையா? நம்முடைய நன்மைக்கே. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையின் நாயகரே, எங்கள் எஜமானரே, நம்புகிறேன் உம்மை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லையே. என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நீக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி. நம்பிக்கையே ஆராதிக்கிறோம். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க.
கிருபையை தந்திடுங்க தந்திடுங்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா நன்றி ராஜா Hallelujah. அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்யம் கடவுளே உம்மாலே நான் விரும்புகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வர்யம் கடவுளே உம்மாலே நான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகழிடமே உமக்கு சோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகழிடமே உமக்கு சோத்திரம் அல்லேலூயா கண்களை மூடி எங்கள் அன்பு தகப்பனே எங்கள் நம்பிக்கையே இந்த சிக்வானவரே நீரே எங்களை அகரீத் எங்கள் எதிர்காலமாக இருக்கிறீர் எங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் அதற்கான திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர் உம்முடைய திட்டப்படிக்கு எங்களை வழிநடத்துங்க உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்க எங்களை தகுதிப்படுத்துங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல உடைய வார்த்தையில உறுதியாக தரித்திருந்து நாங்கள் அதை மேற்கொண்டு தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளையாக உப்பாக கனிதர மரமாக இருந்து யெஷுவா மஷியாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்து நாங்கள் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு ராஜ்யத்துல வர எங்களுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்துங்க சாசானம் மேற்கொள்ளாதபடி தடை செய்து தெய்வமே நீரே எங்களை உம்முடைய நீதியின் பாதையிலே வழிநடத்தி கொண்டு செல்வீராக ஆலோசனை தகப்பனே ஆலோசனை தருவீராக எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக எங்கள் நம்பிக்கையே நமக்கு குடாபடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏதோ உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய தங்கி கனிதர் மரமாக இருக்க உதவி செய்யுங்க விஸ்வாசத்தினால் பிதாவே ஆமென் ஆத்துமாவே யாவே தேவனை ஸ்துதி யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் 3 முறை போய் நாள் சமாதானம் ஷபாத் ஷலோம்.